ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு பொண்ணுக்குமே பார்த்திங்கன்னா வரக்கூடாத நிலமை வந்து நம்ம ஆதரைக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் தாங்கி இந்த குடும்பத்தை நான் அதாவது நல்லபடியாக வழிநடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதரவை பார்த்திங்கன்னா எவ்வளோ போராடுறாங்க. தன்னுடைய தன்மானத்தை விட்டு அத்தனை பேர் முன்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு மாப்பிள்ளை காலில் விழுறாங்க. எப்படியாவது வந்து இந்த ரோஹிணிக்கு வந்து நீங்கள் வாழ்க்கை கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பட்டுன்னு காலில் விழுந்துட்டாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு பார்த்திங்கன்னா யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதே போல் வந்து நம்ம பிரபுக்கே ஒரு பக்கம் அப்படியே வந்து ஆடி போயிட்டாங்க. ஏதா இது வந்து என்னுடைய குடும்பம்னு நினைக்காம, என்னுடைய தங்கச்சின்னு நினைக்காம, அவளுடைய குடும்பமாக அவளுடைய தங்கச்சியாக நினச்சி ரோகிணிக்காக அவங்களுடைய காலில் விழுறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபுவே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் தாண்டி நம்ம கௌதமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆதரை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா ஆதரை இப்படி முட்டாள்தனமாக வந்து அவங்களுடைய காலில் விழுறதில்ல விட நம்ம கௌதமை பார்த்திங்கன்னா பலார்னு கண்ணை செவக்கிற அளவுக்கு வந்து ஒரு 4 அறையாவது விட்டுருக்கணும். ஏன்னா இந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் கெடுத்துட்டு அந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் கெடுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காரு இப்போது நம்ம கௌதம் எப்படிப்பட்டவர் அப்படின்ற விஷயம் தெரியாமல் நம்ம வேல்விழி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆசையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க கௌதமுக்காக. என்னுடைய வாழ்க்கை இனி சிறப்பாக இருக்கும், எனக்கு பிடிச்சவனோட கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மிகப்பெரிய கனவுகளோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் எவ்வளோ பெரிய அயோக்கிய அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. ஏன்னா வேல்விழியும் பார்த்திங்கன்னா நம்ம பிரபுவோடைய குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவங்க தான். ஆனால் தன்வினை தன்னை சுடும் அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தருக்கு கேடு நினைச்சா தமக்கே அந்த கேடு விளை வைக்குது பார்த்திங்களா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வேல்விழி பார்த்திங்களா இந்த ஒரு விஷயத்தில் தான் வந்து புரிஞ்சுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்களா இந்த ஒரு உண்மையெல்லாம், அதாவது நம்ம ரோகிணியை காதலிச்ச உண்மை எல்லாமே வந்து நம்ம வேல்விழிக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்களா இனிமேல் வந்து அவங்க தான் முடிவு பண்ணிடணும். என் கழுத்தில் நீ தாலி கட்டணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்து நம்ம வேல்விழி வந்துடுவாங்க. வேல்விழியுடைய முடிவும் பார்த்திங்கன்னா ஒரு தைரியமான முடிவு தான். எப்படிப்பட்ட முடிவு எடுத்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு கரெக்டான முடிவை தான் எடுக்குவாங்க. அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரோகிணியே கட்டி வச்சிட்டாலும் நம்ம ரோகிணியுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நல்லா இருக்காது. அப்படியே ரோகிணி கழுத்தில் நம்ம கௌதம் தாலி கட்டுனாலும் சேர்ந்து வாழ போகிறதில்ல. கண்டிப்பாக வந்து நம்ம ரோகிணியுடைய நிம்மதியை கெடுக்கிறதுக்காக தான் வந்து அவர் காத்துக்கிட்டு இருக்க போகிறாரு. அந்த குடும்பத்தையே வந்து கெடுக்கணும், இந்த குடும்பத்தையே வந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக என்னால் முடிஞ்சதெல்லாம் வந்து நான் செய்ய தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம கௌதம் பார்த்திங்கன்னா அப்போவும் வந்து ஒரு கீழ்த்தரமான வேலையை தான் வந்து செய்ய போகிறாங்க. உண்மையெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம வேல்விழியோடைய வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும். அதே போல் கௌதம் எப்படிப்பட்டவன் அப்படின்ற விஷயம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரோகிணிக்கு தெரியணும். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே முழுக்க காரணமே வந்து நம்ம சத்யா தான் அப்படின்ற விஷயமும் வந்து எல்லாருக்குமே தெரியணும். ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம ஆதருக்கு தெரிஞ்சிருந்தாலும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா அடுத்தவங்களுடைய காலில் விழுற நிலைமைக்கு வந்து நம்ம ஆதரை இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய பாடத்தை வந்து நம்ம சத்யாவுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. உண்மையிலேயே வந்து நம்ம சத்யா தான் இப்போ வந்து காலில் விழக்கூடிய நேரம் அவங்க தான் வந்து விழுந்திருக்கணும். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படியெல்லாம் வந்து கௌதமை ஏற்றி விட்டேன், வளர்த்து விட்டேன், இப்போது சூப்பராகவே பக்காவாக பிளான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரமே வந்து நம்ம சத்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த ஃபஸ்ட்டு வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக வந்து நம்ம ஆதரை எப்படி முடிவு எடுக்க போகிறாங்க, ரோகிணியுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்